பண்ணிட்டேனே. நல்ல வேலை, சரியான நேரத்துல வந்து காப்பாத்துறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். வேதனைக்கு அம்மா தான் உன்னை காப்பாத்த சொன்னாங்க, அதனாலதான் உன்னை காப்பாத்தினேன். வேலா, என்னாச்சு வேலா? அவனை புடிச்சிட்டியா? ஜஸ்ட் மிஸ். இங்க வந்து அவங்க கிட்ட பேசியிருக்கானா, அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அன்னைக்கு நம்ம போட்டோ ஷாப்ல போய் பேசணும்ல, அப்ப இந்த கடை என்னது இல்ல எதுவுமே தெரியாத மாதிரில பேசினா. ஆனா அவன் வீட்டுல போய் செக் பண்ணி பார்த்தா அந்த போட்டோல இருக்கிறது அவன் தான் அப்பா சொல்றாரு. அந்த போட்டோவுக்கும் அவனுக்கும் வேதனாகி அம்மாவுக்கும் ஏதோ ஒண்ணு இருக்கு. அவனை மட்டும் பிடிச்சிருந்தா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பிரச்சனையும் முடிச்சிருக்கலாம். ஆனா மிஸ் பண்ணிட்டேன். சரி, நம்ம அவன் கடைக்கோ வீட்டுக்கோ மறுபடியும் போய் பார்த்தா? இல்ல வள்ளி, நான் அவனை துரத்தி போனதெல்லாம் உஷாரா இருப்பான். இதுக்கப்புறம் மறுபடியும் அவன் வீட்டுக்கு தெரியாம போறதெல்லாம் ரிஸ்க் தான். சரி விடு, உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைச்சிட முடியாதுல்ல. ரொம்ப நாள் இல்ல வள்ளி, ரொம்ப வருஷமா மறைஞ்சுதான் இருக்கு. கண்டிப்பா உண்மை வெளியில வந்துரும், கவலைப்படாத. வர வைக்கணும். சரி வா, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். வா. வாங்க வாங்க. வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம் வணக்கம். கட்சிக்காரங்க எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லங்க தலைவரே, நம்ம கட்சியோட வளர்ச்சி நிதியை தொகுதிகளுக்கு பிரிச்சு கொடுக்கிற விஷயமா பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்கோம் தலைவரே. ஓ ஆமா இல்ல, ஒவ்வொரு தொகுதியை பிரிச்சு கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணுமே. ஆமாங்க தலைவர். ஆமாங்க ஐயா, ஐயாக்கு தான் எல்லாமே தெரியும், எந்த தொகுதிக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்னு. அதான் ஐயா உங்ககிட்ட வந்து கொடுக்கறோம், எப்பவும் கொடுக்கறது தானே. சரி சரி. நல்லது, உட்காரு. சரிங்க. சரியா அக்கா அக்கா. என்னப்பா ரத்னம்? நம்ம கட்சி வளர்ச்சி நிதி நீங்களே பத்திரமா கொண்டு போய் உள்ள வச்சிருங்க. ஓ, கட்சி வளர்ச்சி நிதியா? நாம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இத வச்சு இந்த வேலை நான் மாட்டி விட்டு இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். என்னக்கா என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? நீங்களே கொண்டு போய் வைங்க. இதை என்கிட்ட ஏன்பா குடுக்கற? வேலை தான் இருக்கான்ல. வேலா, நீ தானே எல்லாம், வந்து எடுத்துக்கோ. என்ன வண்டி நம்ம பக்கமா சாயுது? சரியில்லையே, இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய வில்லங்க இருக்கும் போலயே. தம்பி வாங்கிக்க. ரத்னம், இதுல எவ்வளவு பணம் இருக்கு? மா, இதுல கட்சியோட நிதி பணம் 3 கோடி ரூபா இருக்குமா. 3 கோடியா? ஆமாமா. தம்பி வேலா, பாத்துக்க, பார்த்து பத்திரமா எடுத்து வை. என்ன, கட்சி பணம் 3 கோடி இருக்கான். ஏன் வேலா, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? வாங்கிக்கோ. தம்பி வாங்க தம்பி, எடுத்து கொண்டு போய் உள்ள வைங்க. தம்பி, அந்த சூட்கேஸையும் எடுத்துக்கங்க. வேலா, இந்த பணத்தை நீயே எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சிருப்பா. பயமா இருக்கு பாலகா, இருந்தாலும் ட்ரை பண்றேன். சாவி எடுத்துட வேண்டியதுதான். நல்லா தூங்குறா, சாவி எடுத்துட வேண்டியதுதான். ஐயோ கடவுளே, கை வேற மாட்டிக்கிச்சே. இவ கண்ணு முழிச்சு பார்த்தா
என் நிலைமை என்ன ஆகுமோ தெரியலையே. கடவுளே, ஏன்டா அப்படி என்ன மாட்டி விட்ட? இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. இப்படி புலம்ப விட்டுட்டியே கடவுளே. அப்பா அப்பா, இப்ப என்ன பண்றது? நல்லா தூங்கட்டும். என்ன சாவி யூ டர்ன் அடிச்சிருச்சு. ஐயோ, மாட்டிக்கிச்சே. அடியில போய் மாட்டிக்கிச்சே. இப்ப என்ன பண்றது? சரி, வெயிட் பண்ணுவோம். ஓ